கல்வாரி துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கல்வாரி துதி பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கல்வாரி அன்பு இல்லை என்றால் நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா, கல்வாரி அன்பு பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பை நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரி அன்பை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, கல்வாரி அன்பை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் தேவ பிரசன்னம், உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டதை துதிக்கும் பொழுது, உங்க விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதை துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வெளிப்படட்டுமாப்பா. சபையினுடைய மையமே கல்வாரி அன்புதான்ப்பா. எங்களுடைய சபையினுடைய மையம் கல்வாரி பலிபீடம். கல்வாரி பலிபீடம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, நாங்கள் இல்லை. கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கல்வாரி பலிபீடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். முதலாவது இயேசுவின் சரீரத்துக்காக நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அந்த அன்பை நினைச்சு தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உங்க சரீரம் பிற்கப்பட்டதப்பா. ஆண்டவரே, இந்த நாள் விசேஷமான ஒரு நாள். உம்முடைய கல்வாரி அன்பை துதிக்கக்கூடிய ஒரு நாள் ஆண்டவரே. குட் ஃப்ரைடேவை காட்டிலும் இந்த நாள் மிகவும் நல்ல நாள். உங்க சரீரம் ஆண்டவரே பிற்கப்பட்டதை எண்ணி துதிக்கிறோம். இயேசு ராஜா, உங்க சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது. சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுவே, உங்க சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டதப்பா. தேவ அன்பு பெரியது அப்பா. தேவ அன்பு பெரியது. இயேசுவின் அன்பு பெரிய அன்பு. கல்வாரி அன்பு பெரிய அன்பு. எங்க பாவத்துக்கான அத்தனை தண்டனைகளையும் நீங்க உங்க சரீரத்துல ஏற்றுக்கொண்டீங்கப்பான்னு சொல்லுங்க. எங்க பாவத்துக்கான அத்தனை தண்டனைகளையும் உங்க சரீரத்துல ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. அத்தனை தண்டனைகளையும் ஆண்டவரே, எங்க மேல வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் நீங்க சிலுவையில ஏற்றுக்கொண்டு சொன்னீங்க, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பா, உம்மை அடித்தவர்கள், உங்க சதையை பிச்சு எடுத்தவர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, அத்தனை பேரையும் பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு மன்னிச்சிங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அப்பா. எங்க பாவங்களையும் மன்னிச்சிங்கப்பா. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு எங்களையும் மன்னிச்சிங்க. எல்லா தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவர் பட்ட பாடுகள், அவமானத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் சகித்தாரே. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே,
அத்தனை அடிகள் அப்பா சகித்தீங்கப்பா. உங்க சதை பிற்கப்பட்டது, அதை சகித்தீங்க ஆண்டவரே. உங்களை சிலுவையில் அறைந்து, உங்க சரீரத்தை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தீங்களே ஏசப்பா. அந்த அன்பு பெரிய அன்பு ஆண்டவரே. அந்த அன்பு பெரிய அன்பு எங்களுக்கு பிரகாசமான கண்களை திறந்தருளும். அந்த கல்வாரி அன்பை துதிப்பதற்கு எங்களுக்கு பிரகாசமான கண்களை திறந்தருளும் அப்பா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். கல்லர்கள் கூட உம்மை நிந்தித்தார்கள். அவ்வளவு பாடுகள் உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையில் இருந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. எல்லா நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டீங்க. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து எல்லா நிந்தனைகளை நீர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா உங்க சரீரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டு நிந்தனைகளை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீங்களப்பா. நிந்தனைகளை சுமந்தீங்களே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பரியாசங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 23:11 அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணினார்கள். சரீரத்தில் அவ்வளவு வேதனை, உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையில் இருந்தது ஆண்டவரே. பரியாசம் பண்ணினார்கள் அப்பா. பரியாசங்களை ஏற்றுக்கொண்டீங்க. உங்க சரீரத்தில் காயங்களும் வேதனைகளும் ஆண்டவரே, உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையிலும் அவ்வளவு வேதனையிலும் உங்களை பரியாசம் பண்ணினார்களே ஏசப்பா. எங்க மேல வர வேண்டிய பரியாசங்களை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க மேல வர வேண்டிய அந்த பரியாசங்களை எல்லாம் இயேசுவே நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களப்பா. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்க பாடுகளை, எங்க மேல வர வேண்டிய பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏசாயா 53:4 சொல்கிறது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்பா, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து துக்கங்களை சுமந்தீங்களப்பா.
எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறவர். சந்தோஷத்தை கொடுக்க துக்கங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்க வாழ்க்கை சந்தோஷமாய் இருப்பதனுடைய காரணம் எங்க துக்கத்தை நீங்க சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்க. எங்க துக்கங்களை நீங்க சுமந்தீங்கப்பா. சொல்லுவோமா, இயேசுவே எங்க துக்கங்களை எல்லாம் நீங்க சுமந்தீங்க. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து எல்லா துக்கங்களை சுமந்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, எங்க துக்கங்களை எல்லாம் சுமந்து எங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவரே சிலுவையின் மூலமாய் கொடுத்தவரே. உலகம் தருகிற பிரகாரம் மன சந்தோஷம் அல்ல, சிலுவையினால் வருகிற சந்தோஷம், இயேசு தருகிற மகிழ்ச்சி. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து எங்க மேல வர வேண்டிய துக்கங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தை கொடுத்தீங்களேன்னு சொல்லுங்க. சந்தோஷத்தை கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, தேவ அன்பு எவ்வளவு பெரிய ஒரு அன்பாய் இருக்கிறது. தேவ அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஏசப்பா, உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையில் தரித்திர கோலம் உடையவராய் காணப்பட்டீங்கப்பா. எங்களை ஐஸ்வர்யவான்களா மாற்ற நீங்க தரித்திரரானீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க சரீரம் பிற்கப்பட்டது. உங்க சரீரம் ஆண்டவரே பிற்கப்படுகிற நிலையில ஒப்பு கொடுத்தீங்க. தரித்திரரானீங்க. எங்களை ஐஸ்வர்யவான்களாய் நிறுத்துவதற்கு நீங்க தரித்திரராய் காணப்பட்டீங்களே. அந்த கல்வாரி அன்பை நாங்க நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா. கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டு நம்மை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எங்களுக்காக சாபமானீங்க, எங்களை மீட்டு கொண்டீங்க, எங்களை ஆசீர்வதிச்சிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும்படி நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. எல்லாம் உங்க சரீரம் பிற்க ஒப்பு கொடுத்ததினால நடந்தது. உங்க சரீரத்தை நீங்க பிற்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, உங்க சரீரம் ஆண்டவரே பிற்கப்பட்டதினால அப்பா சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டார். நாம சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசு சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, தண்டனைகள் நாங்க தான்பா பெறணும், ஆனா அந்த தண்டனைகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அந்த தண்டனைகளை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஏசப்பா, உங்க சிலுவை அன்பை துதிக்கிறோம். எங்களுடைய பாடுகள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவித பாரங்கள் நீங்க சுமந்தீங்க, சிலுவையாய் சுமந்தீங்கப்பா. எங்க பாரங்களை சுமந்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து எல்லா பாரங்களை நீ சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஏசாயா 51:22, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். அப்பா, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு சூழ்நிலையில எங்க வாழ்க்கை தத்தளித்தது, என்ன நடக்க போகிறது தெரியலையே. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்க கையிலிருந்து நீக்கி போட்டதுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா. தத்தளிப்பு இல்லை, எங்களை தத்தளிக்க விட மாட்டீங்கப்பா. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து தத்தளிப்பின் பாத்திரத்தை நீங்க நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்க கையிலிருந்து, எங்க வாழ்க்கையில் இருந்து நீங்க நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டவரே நன்றி அப்பா. ஏசாயா 53:8 சொல்லுகிறது, இடுக்கணிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இடுக்கண்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் இடுக்கணை சந்தித்தார், இடுக்கணை ஏற்றுக்கொண்டார். தன் சரீரம் பிற்கப்படும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். இடுக்கண்களை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோம். நாங்க தான் இடுக்கண்கள்ல சிக்கி ஒன்னும் இல்லாம போயிருக்கணும். ஆண்டவரே, எங்களை இடுக்கண்ல விடாமல் இடுக்கண்கள்ல இருந்து எங்களை தப்புவித்தவரே, இடுக்கண்ல இருந்து எங்களை காப்பாற்ற உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா. உங்க சரீரத்தை எங்களுக்காக பிற்க ஒப்பு கொடுத்தவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க சரீரத்தை பிற்க கொடுத்தீங்கப்பா. எங்களை இடுக்கண்ல இருந்து காப்பாற்றினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசாயா 53:8 நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். நம்ம மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு தண்டிக்கப்பட்டார். இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது. அப்பா, எங்க மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை நீங்க எடுத்துக்கொண்டீங்க. அதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுவோமா. எங்க மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பு நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க எடுத்துக்கொண்டீங்க. ஏசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. எங்க மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தண்டனை இல்லாமல் எல்லா தண்டனைகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த ஒரு தண்டனை இல்லாமல் எல்லாவித தண்டனைகளை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. தண்டனைகளை ஏற்றுக்கொண்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீங்களே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏசாயா 53:5 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்பா, உங்க சரீரம் பிற்கப்பட்ட போது ஏற்பட்ட அந்த தழும்புகள் என்னை குணமாக்கி இருப்பதற்காக
ஸ்தோத்திரன்னு சொல்லுவோம். உங்க தழும்புகளால நான் சுகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. உங்க தழும்புகளால நான் சுகமாய் இருக்கிறேன் அப்பா. உங்க தழும்புகள் எங்களை அப்பா சுகப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. எங்களை சுகமாய் வாழ வைப்பதற்காக நன்றி. உங்க தழும்புகளால நாங்க குணமடைகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். உங்க சரீரம் பிற்கப்பட்டது. உங்க தழும்புகளால எங்களை நீர் சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி 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 அப்பா. உங்க தழும்புகளால நாங்க குணமடைகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளக்கால் வரை சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம். சரீரத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற இயேசுடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க சரீரத்தின் வெளியேயும் உள்ளேயும் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற இயேசுடைய தழும்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் தழும்புகளுக்காக நன்றி. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 எங்க பலவீனங்களை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுவோமா. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்த பொழுது எங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீங்க. உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்த பொழுது எங்க பலவீனங்களை எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உங்க சரீரம் ஆண்டவரே பிற்கப்பட்ட பொழுது அல்லேலூயா எங்க பலவீனங்கள் நீங்க ஏற்றுக்கொண்டு பலத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர், பலத்தை அருளி செய்கிறவர். பலத்தை கொடுக்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்ட நிலையில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். ஏன் நம்ம வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டு போகாதபடிக்கு, மற்றவர்களால அசட்டையாய் நாம் நினைக்காதபடிக்கு சிலுவையில் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் சரீரம் பிற்கப்பட்ட பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அப்பா, உம்மை துதிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அசட்டை பண்ணப்பட்டவர் நாங்க தான் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கணும். நாங்க செய்த பாவங்கள் மற்றவங்க சொல்லி சொல்லி நாங்க அசட்டை பண்ணப்பட்டு இருக்கணும். ஆனா நீங்க உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டீங்களாப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணப்பட்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஏசாயா 53:3 மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் எல்லாரும் புறக்கணித்தார்கள். இயேசு சரீரம் பிற்கப்பட்டது, அவரை எல்லாரும் புறக்கணித்தாங்க. ஏன் ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டார்? நம்மை எல்லாம் சேர்த்து கொள்ளும்படிக்கு. நாம தான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கணும், ஆனா நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அப்பா. நாங்க ஆண்டவரே சேர்த்து கொள்ளப்படும்படிக்கு நீங்க உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டீங்க அப்பா, புறக்கணிக்கப்பட்டீங்க. இந்த அன்பை நினைச்சு துதிக்கிறோம். நாங்க தான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க. இயேசுவே எங்களுக்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க. ஆண்டவரே எங்களை சேர்த்து கொள்வதற்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க. இந்த கல்வாரி அன்பை நினைச்சு துதிக்கிறோம். இந்த கல்வாரி அன்புக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களை சேர்த்து கொண்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இயேசுடைய சரீரம் ஏன் பிற்கப்பட்டது? நம்ம மீறுதல்கள். அவர் சரீரம் பிற்கப்படும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்க மீறுதல்களின் நிமித்தம் நீங்க காயப்பட்டீங்க, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க மீறுதல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே, சுமந்து கொண்டவரே, உங்க சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து எங்க மீறுதல்களை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க மீறுதல்களை எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க மீறுதல்களை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது. ஆண்டவரே எங்க அக்கிரமங்கள் நிமித்தம் உங்க சரீரத்துல காயங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா, நொறுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீங்களே. அந்த கல்வாரி அன்பை நாங்க நினைத்து துதிக்கிறோம். எங்க அக்கிரமங்களுக்கு நாங்க தான் நொறுக்கப்பட்டு இருக்கணும். ஆனா ஏசப்பா நீங்க உங்களை நொறுக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தீங்களே, உங்க சரீரம் பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீங்களே. அந்த அன்பை நினைச்சு நாங்க துதிக்கிறோம். இயேசுடைய கல்வாரி அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க சரீரம் பிற்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா, அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. உங்க சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்தீங்கப்பா, அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக உங்க சரீரம் பிற்கப்பட்டதே, பிற்கப்பட ஒப்பு கொடுத்தீங்களே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ கல்வாரி அன்பினாலதான் நாங்க சமாதானமாய் வாழ்கிறோம், சமாதானமாய் வாழ வைக்கிறவரப்பா. ஆண்டவரே
உங்க சரீரம் பிற்கப்பட்டதினால ஆக்கினையை நீதானத்தை அருளி செய்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாமத்துக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவ்வளவு அடிகள் வாங்கி அவர் சரீரம் பிற்கப்பட்ட நிலையில், ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் வாயை திறக்கவே இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா வாயை திறக்கலப்பா, நாங்களும் வாயை திறந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்க தான் வாயை ரொம்ப திறக்கிறோமாப்பா. ஏசப்பா வாயை திறக்கல. அவ்வளவு ஆண்டவரே நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் உங்க சரீரம் பிற்கப்பட்ட நிலையில் வாயையே திறக்கலப்பா. எங்களை குறித்து மற்றவங்க என்ன அநியாயமாய் பேசினாலும், அவதூறு பேசினாலும், குற்றம் சுமத்தினாலும் எங்க வாயை நாங்க திறக்க கூடாதப்பா. எங்க வாயை நாங்க திறக்கவே கூடாது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டதுக்காக நன்றி 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 நன்றி. உங்க சரீரத்தை எங்களுக்காக கல்வாரியில கொடுத்தீங்களப்பா. அடிக்கப்படும்படி, உங்க சதையெல்லாம் பிற்கப்படும்படி அந்த தேவ அன்பை நினைச்சு நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வேதனைகளையும் எங்களுக்காக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, அந்த அன்பை நினைச்சு துதிக்கிறோம் அப்பா. அடுத்து இயேசு சிந்தின ரத்தத்துக்காக நம்ம தொழுது கொள்ள போகிறோம். இயேசுவே, உம்முடைய ரத்தம் ஜெயன்னு சொல்லுவோமா? இயேசுவே, உங்க ரத்தம் ஜெயமாப்பா. உங்க ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்களே. கல்வாரி அன்பு, கல்வாரி ரத்தம், சிலுவை ரத்தம். ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தத்தை எல்லாம் சிந்தினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்க ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்க ரத்தத்தை சிந்தினதற்காக நன்றி. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்க ரத்தம் சிந்தினதான் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. ஆண்டவரே, உங்க சிலுவை அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லூக்கா 22:44 இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்பா, உங்க வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்பா, எங்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி ரத்தம் சிந்தினீங்களே. அதிக வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி ரத்தம் சிந்தினீங்களப்பான்னு சொல்லுங்க. எனக்காக அதிக வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி ரத்தத்தை சிந்தினீங்க. இயேசுவின் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி.
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒன்று யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி அப்பா. சகல பாவங்களையும் நீக்கி எங்களை கழுவின இயேசுவின் ரத்தத்தை தொழுது கொள்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உங்க ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை கழுவினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரமாப்பா. உங்க ரத்தம் இல்லைனா எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதப்பா. ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்க பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவினதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:19 கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. நமக்கு மீட்பு, நம்ம பாவங்கள் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்த பொழுது அவர் ரத்தம் நம்மை கழுவி மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா, எங்க பாவங்களை நாங்க எந்த மனுஷர்கிட்ட அறிக்கை செய்யக்கூடாது. எங்க பாவங்களை உங்ககிட்ட தான் அறிக்கை செய்யணும். உங்க ரத்தம் தான் பாவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்கிறதப்பா, ரட்சிப்பை கொடுத்தது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு ரட்சிப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு மீட்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:12 இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே, உங்க இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்குவதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தம் வெளிப்படுத்தல் 1:6 பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே, உங்க இரத்தம் எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களாய் நிறுத்தி இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி, இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி. எங்களை ராஜாக்களுமாய் மாற்றின இயேசுவின் இரத்தத்தை தொழுது கொள்கிறோம், இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தல் 1:6 இயேசுவின் இரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களை ஆசாரியர்களாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசாரியர்களாய் மாற்றின கிறிஸ்துவின் இரத்தத்தை தொழுது கொள்கிறோம். இயேசுவின் இரத்தம் எங்களை
ஆசாரியர்களாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:24 நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அப்ப இயேசுவின் இரத்தம் என்ன செய்து? நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. பிசாசு தீமை செய்யும்படி அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம இயேசுவின் இரத்தத்தை துதிக்கிறபடியினால இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. சொல்லுவோமா? இயேசுவே, உங்க இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு நன்மைகளை பேசுவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்க இரத்தம் எங்களுக்கு நன்மைகளை பேசுகிறது. அதனால தான் நாங்கள் நன்மைகளை அனுபவிக்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுடைய இரத்தத்தினால தான் எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு வருகிறது. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால தான் எந்த நன்மையும் எங்களுக்கு நடக்கிறதப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே தைரியம். சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால தைரியம் உண்டாயிருக்கிறது. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு தைரியம் கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு தைரியம். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுடைய இரத்தத்தினால கிடைக்கப்பட்ட பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே, உங்க இரத்தத்தினால எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாவ மன்னிப்பை நினைச்சு துதிக்கிறோம். எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோமா? எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்தீரே, ஸ்தோத்திரப்பா. எங்க பாவங்கள், எங்க அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தம் எங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே, உங்க இரத்தத்தினால சமாதானம். இயேசுவே, உங்க இரத்தத்தினால எங்களுக்கு சமாதானத்தை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால சமாதானம். இயேசுவின் இரத்தத்தினால எங்களுக்கு சமாதானம். எங்க வாழ்க்கையில சமாதானம். சபை சமாதானத்துல இருக்கும்படி நீ செய்கிற தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஏசப்பா சிந்தின இரத்தம்தான். இரத்தத்தினால சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசு ராஜா, உங்க இரத்தம் எங்களை ஒப்புரவாக்கி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இரத்தம் தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது
கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுடைய இரத்தம் தேவனுக்கு சமீபமாய் என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரன் சொல்லுங்க. நான் தேவ பிரசன்னத்துக்கு தூரமான நபர் அல்ல. இயேசுவின் இரத்தம் என்னை சமீபமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. தேவ பிரசன்னத்துக்கு சமீபமாய், தேவனுக்கு சமீபமாய் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுவே, உங்க இரத்தம் உங்களுக்கு சமீபமாய் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொலோசியர் 1:14, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா, நீங்க சிலுவையில சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு கிடைக்க செய்தீரே, ஸ்தோத்திரமாப்பா. பாவ மன்னிப்பின் மீட்பு வேற எந்த வழியிலும் வருவது இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே வருகிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவின் இரத்தத்தினால கிடைக்கிறது. கொலோசியர் 1:14 அதை நாங்க பார்க்கிறோமாப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இயேசுவே, உங்க இரத்தத்தின் ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரன் சொல்லுங்க. உங்க இரத்தத்தோடு நாங்க ஐக்கியப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துல நாங்க ஐக்கியப்படுவதினால ஆண்டவரே, நாங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் திருவிருந்துல ஆண்டவரே, உங்க இரத்தத்துக்கு அடையாளமான அந்த பாத்திரம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களோடு எங்களை ஆசீர்வதித்து ஐக்கியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் எங்களை ஐக்கியப்படுகிற இரத்தம், ஐக்கியப்படுத்துகிற இரத்தம். ரோமர் 5:9 நாம் அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க வலது கையை உயர்த்தி, இயேசுவே, உங்க இரத்தம் என்னை நீதிமானாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். பாவியாகிய என்னை நீதிமானா மாற்றிட்டீங்கப்பா. ஆண்டவரே, நீதிமான்களாய் எங்களை மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களாய் மாற்றின கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். இயேசுடைய இரத்தத்தினால நமக்கு கிடைத்த விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா, எங்களுக்கு விசுவாசம் பரத்திலிருந்து வந்தது, இயேசுடைய இரத்தத்தினால கிடைக்கப்பட்டது. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது இயேசுடைய இரத்தத்தினால வந்த விசுவாசம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். ஆண்டவரே, உங்க இரத்தத்தினால எங்களுக்கு விசுவாசத்தை நீங்க தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 20:28 தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, உங்க இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபைக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோம். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுடைய இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க சபைக்குள்ள எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க.
உங்க இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையில எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. எங்க சபையை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. எந்த சத்துரு வல்லமை எழும்பி செயல்பட முடியாது. உங்க சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எபிரேயர் 9:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? எங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம். நாங்க குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்க மனசாட்சி குற்ற மனசாட்சியாய் இருக்கக்கூடாது. உங்க ரத்தம் மனசாட்சியில் உள்ள செத்த கிரியைகளை சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் என்னுடைய மனசாட்சியில் உள்ள செத்த கிரியைகளை சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே எபிரேயர் 9:14 கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாங்க ஊழியம் செய்கிறோம் என்றால் எங்க தகுதி உங்க ரத்தத்திலிருந்து வருகிறது. நல்லா சொல்லுங்க, உங்க ரத்தத்தினால வருகிறது. நாங்க இன்றைக்கு ஊழியம் செய்கிறோன்னா இயேசுடைய ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கடைசியாய் வெளிப்படுத்தல் 12:11 ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுடைய இரத்தம் சாத்தானை ஜெயிக்க வைத்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, உங்க இரத்தம் சாத்தானை ஜெயிக்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. இயேசுவின் இரத்தம் எங்களை ஜெயிக்க வைத்திருக்கிறது. பிசாசின் வல்லமை, சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களுக்கு எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெயம் என்று சொல்வோமா? சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்க ரத்தத்தினால எங்களுக்கு நீங்க ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்துக்காக நன்றி. மார்ச் மாத கடைசி திங்கட்கிழமைக்காக நன்றி. நாங்கள் உங்க கல்வாரி அன்பை, உங்க சரீரம் பிற்கப்பட்டதை, உங்க ரத்தம் சிந்தப்பட்டதை நாங்கள் ரொம்ப நினைவு கூற வேண்டும் ஆண்டவரே. இதன் மூலமாய் எத்தனை ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கல்வாரி துதி ஆராதனை நடக்கும்படி செய்ததுக்காக நன்றி. தடைகளை எல்லாம் நீக்கி போட்டதுக்காக நன்றி. உங்க கல்வாரி அன்பை நாங்கள் துதித்தது, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கல்வாரி பிரசன்னத்துக்கு முன்பாய் நாங்க வந்தது, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி. நேரடியாய் துதிப்பதற்கு அநேகரை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே துதித்தவர்கள், அவர்களையும் ஆசீர்வதிங்க. பா, உங்க
உங்க இரத்த கோட்டைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க அன்புக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் துதிக்க வந்ததுக்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன்.